பங்கு ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட லிண்டா நம்மோட ஹே ஹே கம்பெடு போறா கனிமா என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவளுக்கு கல்யாணம் ஆனோடனே அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா அவ எப்படி தனியா சர்வே ஆக போறான்றது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா இருக்கணும். அத்தானை பத்தி என்ன நினைக்கிறேன் இப்போ? ரொம்ப நல்ல டைப்புன்றது எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அதனால நல்லா பார்த்துப்பாருன்னு நான் 100% நம்புறேன். ஒரு வாட்டி அவ ஈஸ்வரா அத்தானோட வெளில போயிருக்கா. இது அவ காலேஜ் படிக்கிறப்போ. ஆனா யாருக்குமே சொல்லல. மத்தபடி அவங்க காலேஜ்ல இருந்து லவ் பண்றாங்க. இப்போ ஒரு 6-7 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு ஸ்வேதா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஜாலியான டைப், ஈஸியா பேசிடுவா, மிங்கிள் ஆயிடுவா எல்லாரும் கூடயும். ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறியா ஸ்வேதா? கத்துக்கணும்னா கண்டிப்பா சமைக்க கத்துக்கணும். அவ கத்துக்கலன்றதை விட நாங்க அவ்வளோ ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அதனால அவ இன்னும் கத்துக்காம இருக்கா. கோலனா போடுவா, ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிட்டு அப்படியே எடுத்துப்பா, அவ்வளவுதான். மற்றபடி இந்த புள்ளி வச்சு கோலை பண்ணா போட தெரியாது. சாரி. அண்ணன் அந்த அளவு செல்லமா வளர்த்துட்டாங்க எங்க எங்க அண்ணன். என்ன பண்றது? அண்ணனை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அண்ணி வந்து ஒரு குட் பார்ட்னர் அண்ணாவுக்கு. அண்ணாவே பார்த்துருக்காங்கன்னா சொல்லவா செய்யணும். மேரேஜ் ஆனோடனே எப்படி இருப்பாங்கன்ற ஒரே கவலை தான் எனக்கு. எப்படி அவங்களோட லைஃப்பை பார்த்துக்க போகிறாங்க தனியான்றதுல வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ ஃபேமிலியில் ஈஸ்வர் அத்தானும் பார்ட் ஆஃப் த ஃபேமிலியாக இருக்க போகிறாரு. எஸ். நான் அழவே மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக கட்டும் போது எங்கள் அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கள் அம்மா வந்து பார்க்குறேன், அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு எப்படி அழ வந்தேன்னு தெரியல. என் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த பார்த்துட்டு ஸ்வேதா வாழ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நானும் அழ மாட்டேன்னு நினச்சேன். அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் அது ஹிட் ஆனப்போ வந்து கொஞ்சம் எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு.
தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா நடந்திருக்கும் கல்யாணம். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு. அவர் எங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் கொண்டுட்டு வர முடிஞ்சது. என்னால் நல்லபடியாக பண்ண முடிஞ்சது கல்யாணத்தை. எனக்கு பையன் இல்லாத குறை அவன் தான். சொல்ல தெரியல என்னால். ஸ்வேதாவும் ஈஸ்வரும் ரொம்ப நல்லா இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். என்ன இருந்தாலும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்குவோம். நாங்கள் எல்லாரும் கூட இருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு கல்யாணம் ஆனது. ஏதோ அவளுக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம். ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்வேதான் ஈஸ்வர் அத்தான். ஈஸ்வர் அத்தான். ஓகே, என்ஜாய். ஆசைப்பட்ட மாதிரியே லைக் ஈஸ்வரன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ கைஸ். நல்லா இருங்க. அண்ணி அண்ணாவும் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ணியும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்காக எப்பவும் நாங்கள் இருப்போம். அவனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு பாசமான பையன். அண்ட் ஸ்வேதா பற்றி சொல்லணும்னா இவனுக்காக நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கா. 5.5 years ஆஃப் லவ் மேரேஜில் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷ் ஹாப்பி மேரேஜ் லைஃப். வந்து எங்கிட்ட சொன்னாங்க லைக் ஐ செட் எஸ் டு ஈஸ்வர்னு ஒன் டே ஷி டோல்ட் மீ. கண்டென்ட்டே இல்லைனாலும் ஷீல் பிரிங் சம் கண்டென்ட் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. வெரி ஃபன். அண்ட் ஈஸ்வரனாவும் லைக் ஹீ சீம்ஸ் டு பி வெரி கூல், வெரி நைஸ் கை. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தெம். அவன் சூப்பர் பிரதர் எனக்கு. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். Shwetaka, more than Dashni, I like Shwetaka. She is my favorite. She looks more beautiful. மச்சான் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஹாப்பியாக இருங்க. ஸ்வேதா நீ கொடுத்து வச்சவ. 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்.